ஹாய், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். லவ் இஸ் ஃபீலிங் ஆர் எமோஷன்? ஆக்சுவலி இட்ஸ் போத் ஃபீலிங் அண்ட் எமோஷன். நம்மளுக்கு ஒரு பர்சன் மேலே ஒரு லவ் ஃபீல் கிரியேட் ஆகி தென் அவங்க கிட்ட லாங் டேர்மில் நம்மளுக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு லவ் வந்து போயிட்டுருக்கு. நம்ம எல்லாருமே நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ்வை ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவோம். ஏன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி ஏன்னா நம்மளுக்கு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் லவ் ஃபீல் வரும்போது நம்ம வந்து நம்மளோட ஃபில் எஃபர்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் கொடுப்போம். நம்ம நியூவாக எந்த விஷயத்த பண்ணும் போதுமே நம்ம ஃபில் எஃபர்ட்டை போடுவோம். ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு பாஸில் எந்த ஃபீலுமே இருந்திருக்காது, அது ரிலேட்டடாக எந்த பிரேக் டவுனும் இருந்திருக்காது. ஸோ நம்மளுக்கு இனிஷியலாக நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க மேலே லவ் கிரியேட் ஆகும்போது நம்ம ஃபில் லவ் கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் அதுக்கடுத்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது, இல்லை பிரேக்கப் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டிஸ்ரப்ஷன் ஆஃப் ஃபீலிங் கிரியேட் ஆகும். தென் நம்மளுக்கு செகண்ட் லவ்க்குள்ளே போகிறதுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். லெட் மீ கிளாரிஃபை திங்ஸ் தட் யூ ஷுட் நாட் டூ பிஃபோர் கோயிங் இன் டு அ ரிலேஷன்ஷிப். பாயிண்ட் 1, நீங்கள் வந்து ஒரு பர்சன் மேலே ஒரு லவ் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்டில் தான் வந்து யோசிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் 2, நீங்கள் ஒரு பிரேக்கப்புக்குள்ளே போயிட்டு தென் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. அந்த பிரேக்கப்லேருந்து வரதுக்கு, உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. பாயிண்ட் 3, நீங்கள் வல்னரபிளாக இருக்கும் போது மேஜராக டெசிஷன்ஸ் எடுக்கிறதையே நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு லேக் ஆஃப் கிளாரிட்டி இருக்கும் அப்போது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த டெசிஷன் வந்து தப்பாக போக வாய்ப்பு இருக்குது. பாயிண்ட் 4, நீங்கள் இப்போ ஒரு பர்சன் கிட்ட எமோஷ்னலாக டிபெண்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதை லவ்னு மிஸ்டேக்கனாக எடுத்துகிட்டு லவ்க்குள்ளே போயிடாது. உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் வெயிட் ஃபார் மோர் வீடியோஸ். பை பாய்.